Hi friends, வணக்கம் and welcome back to Devi Plus Kitchen. So evening ஆயிடுச்சுங்க. நைட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே சிம்பிளாவே பண்ணிட்டே இருந்தேன். நைட்டு இட்லி தோசை மத்தியானம் வைக்கிற சாம்பார் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் பண்ண போறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற வீடியோ. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பன்னீர் மசாலா பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக பண்ணி முடிச்சிட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயத்தை நல்லா நீளமாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ குயிக்காக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட் கட்டாயமாக வீட்லேயே இருக்கும். அது வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதால. ஸோ ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதே அளவில் இஞ்சி எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக. ஸோ அதையும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஒன்றா சேர்த்து ஃபுல்லாக ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம. ஸோ இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு வந்துட்டு மசாலாவுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு நான் துளசி தண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது நான் ஃபஸ்ட்டு வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். நான் ஒரு 2 நாளைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பெருசாக காய வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ துளசி சீரகம் போட்டு காய வச்சுருக்கேன். வீட்டில் ஒரு கேப்சிகம் இருக்குது. ஸோ ஒரு கேப்சிகம் பன்னீர் வச்சு தான் பண்ண போகிறேன். கேப்சிகம் பன்னீர் மசாலா. அந்த உள்ளே இருக்க சீடெல்லாம் கட் பண்ணிடலாம். மேலே கார்னர்ஸில் எட்ஜஸில் கட் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் க்யூபாக கட் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கேப்சிகம் தாங்க இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்குது. குடமிளகா பன்னீர் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. அதுவும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் எடுத்துருக்கேன். பன்னீர் வந்து நான் ஃப்ரீசரில் தாங்க போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஹார்டாக இருந்தது கட் பண்ணேன். பெரிய பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சமாக மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான். ஸோ பன்னீரும் பார்த்திங்கன்னா நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பன்னீரையும் கேப்சிகமையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்ம பச்சையாக அப்படியே டேரெக்டாக மசாலா போட்டோன்னா நல்லா இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். கேப்சிகம் நல்லா கலர்லாம் சேஞ்ச் மாறினதும் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. கலரும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பன்னீர் போட்டு அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா, பன்னீர் கடாய் மசாலா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பன்னீர் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். பன்னீர் பிரியாணி. ஸோ அப்படியே பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே ஆயில் வந்துட்டு நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பன்னீர் வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் நான். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஹார்ட் ஆகிடும். ஓரளவுக்கு குக் பண்ணி நம்ம பன்னீரை வெளியில் எடுத்துடலாம் சாஃப்டாக இருக்கும் போதே. ஸோ கலர்லாம் மாறிட்டுருக்கு. திருப்பி போட்டு எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம தனியாக இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதே ஆயிலில் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கரம் மசாலா பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷன் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி பேஸ்ட்டு நான் கூடவே ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதங்கணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போகணும். நம்ம ராவாக தான் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மிக்ஸி ஜாரில். இப்போ பச்சை வாசனை போகணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடியும் மிளகாய் பொடியும் நான் சேர்த்துக்க போகிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஆல்ரெடி உடச்சி போட்டு தான் நம்ம மசாலா அரைச்சிருக்கோம். ஸோ பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொடியோட பச்சை ஸ்மெல், வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் மசாலா, பன்னீர் மசாலா சாப்பிட. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பேர் தான். ஸோ நைட்டு டின்னருக்கு இந்த பன்னீர் மசாலா தான். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் இன்றைக்கி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறேன். சுகர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த பஞ்ச் ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனியா பொடி நான் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா மசாலா கொஞ்சம் கரைக்கிடும். ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். திக்காக தான் இருக்குது மசாலா. அவ்வளோதாங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன்னா சூப்பராக பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் உங்கள் சப்பாத்தி கூட. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணிடுவோம் நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி. எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகட்டும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி. அவ்வளோதாங்க, நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. சூப்பராக இருக்குங்க சப்பாத்தியோட சாப்பிடும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ரெடி. அவ்வளோதாங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ சப்பாத்தி போட்டுட்டோன்னா நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி ஓமம்லாம் போட்டு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு போட வேண்டியதான். நல்லா புஃப்னு நல்லா பலூன் மாதிரி வருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே உருண்டை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உட்காந்து தேய்க்கலாம். மீதி மாவுலாம் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு வேறு என்னைக்காவது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மீதி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். மேபி நாளைக்கு காலையில் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்ருவோம் நாளைக்கு ஈவினிங். ஸோ இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சப்பாத்தி ரோல் பண்ணி நான் காட்ட போகிறேன். நல்லா புஃப்னு செம்ம சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு தொடும்போதே. ஸோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும் போட்டோன்னா. அதுவும் இந்த பன்னீர் கேப்சிகம் மசாலாவோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகிறது. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தான் நான் திரட்டிக்க போகிறேன். ஸோ இந்தளவு போதும். நான் எல்லா மாவையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வரப்போகுதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா மாவும் தேய்ச்சிட்டு நம்ம போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே தேய்ச்சாச்சு. ஸோ இன்றைக்கி அயன் கடாயில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஆயில் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு பண்ணுறதால ஆயில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த பபிள்ஸ் தெரியும் இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பினா போகிறோம். ஆயில் போடாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். போட்ட உடனே திருப்பக்கூடாது.
ஸோ பார்த்தா தெரியும் இந்த பக்கம் கொஞ்சம் ஹாஃப் குக்காக இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கமும் குக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபயரில் வச்சோன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பரான ரொட்டி ரெடி. ஸோ 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. இந்தளவு குக்கான போதும். ஹை ஃப்ளேமில் இப்போ ஆன் பண்ணி விட்டோன்னா சூப்பரான ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி. ஃபுல்கா ரொட்டி கூட சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும் பன்னீர் கேப்சிகமோடு சாப்பிடும்போது. இதை ஹாட் பாக்ஸில் அப்படியே நான் போட்டு வச்சுட்டு போகிறேன். போட்டு வச்சா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற வரைக்கும். போட்டு கம்ப்ளீட்டாக மூட மாட்டேன், லிட் மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் கேப்சிகம் பன்னீர் மசாலா வித் சாஃப்ட் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான காம்பினேஷன். நாங்கள் நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க சூடாக ஓமம் சீரகம் துளசி வாட்டரோட நாங்கள் இன்றைக்கி டின்னர் முடிச்சிட்டோம். ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.